வணக்கம் கன்னிராசி நண்பர்களே. கன்னிராசிக்கு வரக்கூடிய வைகாசி மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். முதல்ல குரு பகவானை பார்ப்போங்க. குரு பகவான் முக்கியமான ஒரு கிரகம். அதனுடைய பயிற்சி இப்போ வந்திருக்கு. அப்போ குரு மேசராசியிலேருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிருக்கார். இது யோகமானா நல்ல யோகம். இது வரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் தானே உங்களுக்கு குரு இருந்தார். அஷ்டமஸ்தானத்தில் குரு இருக்கக்கூடாது, 8ல் இருந்துச்சு. அப்போது பணத்தினால பிரச்சனை, நகைனால பிரச்சனை, குழந்தைனால பிரச்சனை, கோயில்னால பிரச்சனை, கோர்ட்டுனால பிரச்சனை, பெரியோர்கள்னால பிரச்சனை, அப்படி இழுத்து விடும். கணவன் மனைவி சண்டை சச்சரவு, தாயாருக்கு பிரச்சனை, தாயார் உடல்நிலைக்கு பிரச்சனை, அதே மாதிரி கணவன் மனைவி உடல்நிலைக்கு பிரச்சனை, இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணியிருக்கும் குரு பகவான். அதே மாதிரி கல்வியில் பிரச்சனை, கல்வியில் படிக்க விடாது, தடங்கல் பண்ணியிருக்கும் ஒரு சிலரை. ஆனால் இப்போ குரு பகவான் 9வது ராசிக்கு போயிடுச்சு இல்லையா, இது நன்மையை தரும். இப்போ கோயில்னால நன்மைகள் கிடைக்கும், குழந்தைகள்னால நன்மைகள் கிடைக்கும், கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள்னால நன்மைகள் கிடைக்கும், சாதகமாக வரும். பொருளாதாரம் நல்லா இருக்கும், பணத்தினால சிரமமோ சிக்கலோ வராது. ஏதாவது ஒரு விஷயத்தில் பணவரவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வரும், கடன் காட்சி அடைகிறதுக்கான சூழ்நிலைகள் வரும். நல்லா படிக்கலாம், கல்வி கற்கலாம், நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு வீடு கட்டுறதுக்குடைய யோகங்கள் கிடைக்கும், ஒரு சிலருக்கு வாகனம் வாங்கிறதுக்குடைய யோகங்கள் கிடைக்கும், ஒரு சிலருக்கு நினச்சி பார்க்காத வேலைகள் கூட கிடைக்கும். அதனால் குரு 9ல் இருந்தால் சகல பாக்கியங்களையுமே கொடுக்கும். உங்களுடைய தந்தைக்கு நல்ல விருத்தி ஏற்படும். பூர்வீக சொத்துக்கள் இது வரைக்கும் கிடைக்கலைன்னா அந்த பூர்வீக சொத்துக்களை கிடைக்க வைக்கிறதுக்கான வேலைகளை பார்க்கும் குரு பகவான். அதனால் குரு பகவான் 9ல் இருக்கிறது இனிமேல் உங்களுக்கு சர்வ யோகத்தையும் சர்வ பாக்கியத்தையும் கொடுக்கும். அதனால் மன மகிழ்ச்சியோடு வாழ்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இனிமேல் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 6வது இடத்துல உங்களுக்கு சனி இருக்கார். பொதுவாக 6வது இடத்துல சனி இருந்தால் ஒரு சிலருக்கு முழங்கால் வலி, முதுகு வலி வரும். அதே மாதிரி வாகனம் சம்மந்தப்பட்ட வகையில் தொந்தரவுகள் வரும். வண்டி வாகனம் வச்சுருந்தோம்னா அடிக்கடி பழுதாகும், ரிப்பேர் ஆகும், நம்ம வண்டியை கொண்டு போய் அடுத்த வண்டியில் உரசுவோம். இந்த மாதிரியான வேலைகள்லாம் நிறையா செய்வோம். அதனால் வாகனம் சம்மந்தப்பட்ட வேலைகளில் மட்டும் கவனமாக இருக்கணும். இல்லைன்னா வாகன விபத்துக்கள் கூட ஒரு சிலருக்கு ஏற்படுற மாதிரியான சூழ்நிலைகள் வரும். அதே மாதிரி வாகனத்தினால ஒரு சிலருக்கு பண விரயங்கள் ஏற்படும், கடன் காட்சிகள்லாம் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கும். அதனால் வாகனம் சம்மந்தப்பட்ட வகையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. பழைய கடன், பழைய பகை இதெல்லாம் தீரும். ஆனால் புதிய கடன் உருவாகிறதுக்கான வாய்ப்பு ஒரு சிலருக்கு உருவாகும். சரிங்களா? அதே மாதிரி குறிப்பாக ஒரு சிலருக்கு கைகால் வலின்னு சொல்கிறோம்ல, மூட்டு வலின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி வலிக்கும். முதுகு வலியோ, கால் வலியோ, கை வலியோ ஏதாவது ஒன்று வரும் ஒரு சிலருக்கு. சரி, இப்போ 7ல் ராகு இருக்குது. பொதுவாக 7ல் ராகு இருக்கக்கூடாது. 7ல் ராகு இருந்தால் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இருக்காது. கணவன் மனைவி ஒற்றுமையை பாதிக்கும். அடிக்கடி சண்டை சச்சரவுன்னு வரும். அதே மாதிரி தகாத உறவுகளை நம்மளை ஈடுபடுத்தி விட்டுரும். அப்போ தகாத உறவுகளில் நம்ம ஈடுபடுற போது அப்போ கணவன் மனைவி சண்டை சச்சரவு, பிரிவினை ஏற்பட்டுரும். அதனால் கவனமாக இருக்கணும். 7வது இடத்துல செவ்வாய் இருக்குது. 7வது இடத்துல செவ்வாயும் இருக்கக்கூடாது. இதுவும் உங்களை டென்ஷன் பண்ணக்கூடியது தான். அப்படின்னா என்னென்னா, உங்களுடைய கணவன் மனைவிக்கு எதிர்பாராத வகையில் திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்கும். அது அவங்கள ரொம்ப டென்ஷன் ஆக்கி விட்டுரும். கோபதாபத்தை அவங்களுக்கு நிறைய உருவாக்கி விட்டுரும். அல்லது கோபதாபம் வரலை அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில் கவலைகளை உருவாக்கி விட்டுரும். சரிங்களா? அதே மாதிரி இந்த காவல்துறை எண்ணமெல்லாம் அவங்களுக்கு வரும். யாரையாவது போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரும். அதே மாதிரி நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எதிர்பாராத நிகழ்ச்சிகள்ங்கிறனால அவங்கள நிம்மதியாக இருக்க விடாது, ஏதாவது ஒரு வகையில் தூங்க விடாது, மன உளைச்சலை அவங்களுக்கு கொடுத்துரும். ஏற்கனவே கொடுத்துருக்கும், இன்ன வரைக்கும் கொடுக்காமல் இருக்காது. அதே மாதிரி உங்களுக்கும் அந்த கணவன் மனைவிக்கும் ஏதாவது சண்டை சச்சரவும் உருவாகும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இப்போ இந்த செவ்வாய் பகவான் வைகாசி 18ஆம் தேதி அஷ்டமஸ்தானத்துக்கு போயிடுறாரு, 8வது இடத்துக்கு போயிடுவார். 8வது இடத்துல 2 மாதம் இருக்கும் செவ்வாய். அப்போ 8வது இடத்துல செவ்வாய் இருக்கிற போது பூமி தொடர்புடைய வகையில் வில்லங்கங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ இந்த காலத்தில் பூமி வாங்கக்கூடாது, பூமி விற்கவும் கூடாது. விற்கணும்னு நினச்சாலும் விற்காது, வாங்கணும்னு நினச்சாலும் வாங்க முடியாது. அதில் வில்லங்கம் தான் இருக்கும். அதனால் சொத்து சுகம் வாங்கணும்னா இனி 2 மாதம் கழித்து தான் வாங்கணும், இப்போ வாங்கக்கூடாது. சரிங்களா?
ஒரு சிலருக்கு ஏற்கனவே உள்ள பூர்வீக சொத்துல பிரச்சனை வரும். ஒரு சிலருக்கு சகோதர சகோதரிகளோட பிரச்சனைகள் வரும். சிலருக்கு சகோதரர்கள் வந்து கீழே விழுகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை வந்து கொடுக்கும். அதே மாதிரி நமக்கு வந்து மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தி விடுறதுக்கான வாய்ப்புகளை வந்து உருவாக்கி விடும். இதை தான் அந்த செவ்வாய் வந்து செய்யும். அதனால் செவ்வாய் 8க்கு போனால் கொஞ்சம் நம்ம கவனமாக தான் இருக்கணும். இந்த காலத்தில் புதிய முயற்சிகள் எதுவும் நம்ம வந்து செய்யாமல் இருக்கிறது நல்லது. அடுத்து இப்போ சுக்கிரனை எடுத்துக்குவோம். சுக்கிரன் வந்து உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதி. அவர் தான் 9ஆம் அதிபதி 8ல் இருக்கார் பாருங்கள். அதே மாதிரி 2ஆம் அதிபதியும் 8ல் இருக்கார். 2ஆம் அதிபதி 8ல் இருந்தால் வருமானத்தை வந்து கெடுத்துரும். வருமானம் கெட்டு போகும். அப்போ ஒரு சிலருக்கு வேலை இழப்புகள் கூட ஏற்பட்டுரும். சரிங்களா? அதனால் கவனமாக இருக்கணும். ஒரு சிலருக்கு தந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது, இல்லைன்னா தந்தை வந்து கொஞ்சம் கீழே விழுகிறது, அந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து இருக்கும். இப்போ வைகாசி 7ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிரன் வந்து 9வது ராசிக்கு வந்துடுவார். அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய தந்தைக்கு நல்லாயிருக்கும். தந்தைக்கு பாதிக்காது. தந்தையினுடைய எதிர்காலம் நல்லாயிருக்கும். தந்தைக்கு இருக்கக்கூடிய நோய் நொடிகள் எல்லாமே விலகும். அதே மாதிரி 9வது இடம் வலிமை பெறதுனால வெளிநாட்டு யோகம் வந்து சிறப்பாக கிடைக்கும். அப்போ வெளிநாடு தொடர்புடைய தொழில்களில் இருக்கிறவங்களுக்கு நன்மைகள் வந்து கிடைக்கும். வெளிநாட்டில் வேலை பார்க்குறாங்கல்ல, அவங்களுக்கு விசா கிடைக்கிறது, பிஆர் கிடைக்கிறது, இதெல்லாம் வந்து ஈஸியாக கிடைக்கும். அதே மாதிரி பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இதெல்லாம் நல்லா கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளை அந்த சுக்கிரன் வந்து உருவாக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். சரிங்களா? சரி. அதே மாதிரி 9வது இடத்துக்குடைய கிரகம் வலிமை பெறுற போது நம்ம வேலை பார்க்குறவங்க கவனமாக இருக்கணும். ஏன்னா ஒரு சிலருக்கு தேவையில்லாத டிரான்ஸ்ஃபர் வந்து, அதே மாதிரி இந்த காலத்தில் டிரான்ஸ்ஃபருக்கு ஒரு சிலர் முயற்சி பண்ணுவாங்க. அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபருக்கு முயற்சி பண்ணால் டிரான்ஸ்ஃபர் வந்து ஈஸியாக கிடைக்கும். ஒரு சிலருக்கு வேலை இழப்பு ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. சரிங்களா? சரி. அடுத்து புதனை எடுத்துக்குவோம். புதன் பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதியாக அவர் தான், ராசி அதிபதியாக அவர் தான். அவர் 8ல் இருக்கார். 8ல் புதன் இருக்கக்கூடாது. நரம்பு சம்மந்தப்பட்ட கோளாறு, ஸ்கின் அலர்ஜி, மாமன் மைத்துனர்களுக்கு பாதிப்பு அப்படி வந்துடும். இப்போ புதன் வந்து வைகாசி 11ஆம் தேதி 9வது ராசிக்கு வந்துடுவார். அதுக்கப்புறம் மாமன் மைத்துனர்களுக்கு வந்து பிரச்சனை இருக்காது, நல்லாயிருக்கும். அந்த 10ஆம் அதிபதி 9ல் இருக்கிறதும் அந்த தொழில் வந்து கொஞ்சம் ஸ்மாராக தான் இருக்கும் ஒரு மாதத்துக்கு. அதே மாதிரி அதுவும் வேலை இழப்புக்குடைய கிரகம் தான். அதனால் வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். சரிங்களா? சரி. அதே போல் உங்களுடைய தந்தைக்கு பயண அலைச்சல்கள் வந்து நிறையா இருக்கும். எங்கேயாவது அவர் போயிட்டு வர்ற மாதிரியான சூழ்நிலைகள் வரும். அடிக்கடி வெளியூர் அங்கிட்டு இங்கிட்டுன்னு எங்கிட்டாவது வந்து போவாங்க. அதனால் அவங்களுடைய தொழில் வேலைகளை வந்து சரியாக கொஞ்சம் கவனிக்க முடியாது. அந்த பிரச்சனை மட்டும் இது இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய தந்தைக்கு படிக்கணுங்கிற எண்ணங்கள் வரலாம், இல்லைன்னா கல்வி பற்றிய சிந்தனைகள் வந்து அவருடைய மனசில் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அது நம்ம வீட்டில் உள்ளவங்க படிக்கிறவங்களுடைய சிந்தனை கூட அவர் வந்து யோசிப்பார். அதே மாதிரி உறவை பலப்படுத்தணும்னு நினைப்பார். சொந்த பந்தங்களை வந்து ஒன்று சேர்க்கணும்னு நினைப்பார். சேர்க்கலாம். அதனால் நன்மைகள் வந்து தரக்கூடிய ஒரு மாதம்தான் இந்த மாதம். சரிங்களா? சூரிய பகவான் வேறு உங்களுக்கு 9வது ராசியில் தான் இருக்கார். 9வது ராசியில் சூரியன் இருந்தால் தகப்பனுக்கும் நமக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்படும். அதே மாதிரி அப்பாவுக்கு ஏதாவது இந்த காய்ச்சல், சளி, இருமல் அந்த மாதிரி வரும். இல்லைன்னா சுளுக்கு தொடர்புடையது, அந்த மாதிரி ஏதாவது நோய் நொடிகள் மட்டும் இந்த மாதம் வந்து நீங்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் வந்து உங்களுக்கு இருக்கும். எது எப்படி இருந்தாலும் குரு பகவான் மற்ற கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இந்த வைகாசி மாதத்தில் நீங்கள் எதிர்பாராத நற்பலன்களை பெறக்கூடிய ஒரு அம்சம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கன்னிராசி கலவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி கன்னிராசி நண்பர்களே.